உலகெங்கும் உள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கெங்கு காணினும் கணபதி அப்படின்ற ஒரு தலைப்பில் கொஞ்சம் கணபதியை பற்றி சிந்திப்போம். விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. எனக்கு பிள்ளையாரை இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் அம்மா. எங்கள் அப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், பாவம். அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை புக் எடுத்து வச்சு படிடான்னு வேறு. அம்மா பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விநாயகர் முன்னால் நிற்க வச்சு, எனக்கு நீ எப்போவுமே பிள்ளையாரை பார்க்க வந்தீன்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, இது நீ சொல்லணும்னாங்க. ஏம்மா இவ்வளவும் நம்ம பிள்ளையாருக்கு கொடுத்தா அவர் என்ன கொடுப்பாருன்னு. எங்கள் அம்மா சுற்றி கிற்றி பார்த்துட்டு அப்புறம் சொன்னாங்க, கோயிலை சுற்றி வா, கோயில் முடிவில் சக்கரை பொங்கல் தருவாங்க, வாங்கி வீட்டுக்கு போயிடலான்னாங்க. அதே மாதிரி சக்கரை பொங்கலோட வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு என்ன நினச்சேன், பிள்ளையாரை கும்பிட்டா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு. அடுத்த நாள் போனேன், அம்மா இல்லாமல் நான் மட்டும் தனியாக. என்ன ஆச்சு, கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். பிள்ளையார் இருந்தார், சக்கரை பொங்கல் தீர்ந்து போச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கேட்டேன், என்னம்மா இன்றைக்கி பிள்ளையார் வந்து எனக்கு பொங்கல் தரலன்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அதுலேயும் நீ பிள்ளையார் மாதிரி தாண்டா இருக்கணும். எப்படின்னா, எந்த கோவிலுக்கு போனாலும் விநாயகர் தான் முதல்ல இருப்பார். ஈஸ்வரன் கோயிலில் உற்சவம் போது கூட பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் முதல்ல இருப்பார். ஆக நீ எந்த விஷயத்துலையும் முதல்ல இருந்தினா உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆக விநாயகனை நினைத்தால் வாழ்க்கையிலே நமக்கு எல்லாம் கிடைக்கும். விநாயகனை நினைத்தால் வாழ்வு மகிழ்ச்சி பெறும்.